ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்க வர எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் குழந்தைங்க மற்றும் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாமா? 10 rupees Britannia மில்க் பிக்கிஸ் பேக்கெட்டுங்க. அப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். சுகர் 8 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை மாரி காய்ச்சிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம பிஸ்கட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த ஜாரை மிக்சியில் போட்டு நல்ல ஃபைனாக கிரைண்ட் பண்ண போகிறோங்க. குறைன்னு இல்லாமல் நல்ல ஃபைனாக நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அடுத்தது பால் நம்ம காய்ச்சறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ பால் நல்லா காய்ச்சியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம முதல்ல சேர்க்க போகிறது சுகர் 8 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அடுத்தது நம்ம பிஸ்கட்டையும் கொக்கோ பவுடரையும் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடரை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்டவ்வில் வைக்கிறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கை விடாமல் கரைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. இது சீக்கிரமே கெட்டியாயிடுன்றதுனால நம்ம கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்துக்கலாம். இவங்க நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேர்ஃபுல்லாக கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. ஏன்னா சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு தேவையான அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விடணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். அதனால் நல்லாவே ஆற விடணுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு எனக்கு. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மிக்சரை நான் அப்படியே எடுத்து மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணணுங்க. பார்த்திங்களா, பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல க்ரீமியாக இருக்குங்க. இப்போ இந்த மிக்சரை நம்ம ஒரு ஏர் டைட் டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதை நம்ம 5 hours ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோங்க. 5 hours நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குங்க. இப்போது இந்த மிக்சரை நம்ம மறுபடியும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணுங்க. ஆனால் நல்லா இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் பீட் பண்ண முடியாது, ஆகிடுங்க. அதனால் நான் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் அடித்து எடுத்துக்க போகிறேங்க. நல்லா ஃபுல்லாக இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா தாங்க நம்ம பீட் பண்ணணும். இல்லைன்னா மிக்சி ஸ்ட்ரக் ஆகிடுங்க. மிக்சி ஸ்ட்ரக் ஆகி ரிப்பேர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் ஆகிடும். அதனால் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி வருங்க. அதை நான் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மிக்சரை நான் 8 hours ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க.
8 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. இதை நம்ம அப்படியே எடுக்க முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுங்க. 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அசத்துங்க. இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.